ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஒரு நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பருக்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்பியர் ஆகிறவங்க கண்டிப்பாக ஸ்கொயர் நம்பர்ஸ் டில் 20 வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஷார்ட்கட்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணவும் டைம் கம்மியாகும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஸ்கொயர் டில் 10 ஸ்கொயர் வரைக்கும் எழுதியிருக்கோம். பட் 25 வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன் இஸ் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட், அனதர் ஒன் இஸ் லாங் டிவிஷன் மெத்தட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் இந்த 2 மெத்தட் யூஸ் பண்ணாமல் எப்படி சால்வ் பண்ணுறது நம்ம பார்க்குறோம். தட் இஸ் ஃபார் நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரூட் ஆஃப் 16 அப்படின்றது இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். பிகாஸ் ரூட் ஆஃப் 16ன்றது 4 ஸ்கொயர், 4 into 4 is 16. ஸோ இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பருக்கு நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி பண்ணிடுவீங்க. ஸோ 4 ஸ்கொயர் is 16. ஸோ அதனால தான் 16 எப்படி ஸ்பிட் பண்ணியிருக்கோம், 4 into 4. ஸோ 4 into 4 can be written as 4 square. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டும் gets cancelled. ஸோ 4. ஸோ ரூட் ஆஃப் 16ன்றது 4. ஸோ ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பருக்கு ஈஸியாக நீங்கள் ஸ்கொயர் ரூட்டுக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறீங்க. இப்போ இன்கேஸ் இங்கே 15 ஆர் எல் 17 அந்த மாதிரி நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஸ்கொயர் ரூட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ரூட் ஆஃப் 12 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. பிகாஸ் 3 ஸ்கொயர் 3 into 3 is 9. 9. Next 4 square, which is 4 into 4. So 16. So 9 and 16 in between தான் இங்க number 12 இருக்கு. So 12 is not a perfect square number. 9 and 16 இது perfect square number. 12 it is not a perfect square number. So இந்த நம்பருக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 12 நீங்கள் எப்படி ஸ்பிட் பண்ணலான்னா 9 plus 3 ஸ்பிட் பண்ணலாம். பிகாஸ் இங்கே இருக்க இந்த 9 நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஆர்எல் 16 இன் டர்ம்ஸ் ஆஃப் 9 ஆர்எல் 16 தான் இந்த 12 நம்ம ஸ்பிட் பண்ண போகிறோம். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் 9 நீங்கள் ஸ்பிட் பண்ணிங்கன்னா 9 plus 3. ஸோ இந்த 12 எங்கே ஃபால் ஆகுதுன்னு பாருங்கள். நியரஸ்ட் ஸ்கொயரில் பாருங்கள். ஸோ 9 அதுக்கப்புறம் 16 இருக்குது. ஸோ இந்த 9 எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 plus 3. ஸோ இப்போ நீங்கள் 16 கன்சிடர் பண்ணிங்கன்னா 16 minus 4 is 12. ஸோ 12ஓட நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 and 16. ஸோ இந்த 12 இன் டர்ம்ஸ் ஆஃப் 9 and 16 தான் ஸ்பிட் பண்ண போகிறோம். ஸோ 9 plus 3 is 12 or else 16 minus 4 is 12. ஸோ இந்த ஐதர் வேல நீங்கள் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஐதர் வேல எது வேணால் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் 9 plus ஃபார்மேட்டில் ஸ்பிட் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் 16 minus ஃபார்மேட்டில் ஸ்பிட் பண்ணி காமிக்கிறோம். ஸோ 9 plus 3 is 12ன்னு பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நம்பருக்கு நமக்கு தெரியும் 3 square is 9. ஸோ ரூட் ஆஃப் 9 is 3. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நம்பருக்கு மட்டும் நீங்கள் ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ரூட் ஆஃப் 9 உங்களுக்கு நார்மலாக தெரியும். ரூட் ஆஃப் 9 கேன் பி ரிட்டன் அஸ் 3 square. 3 into 3 is 9. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் ஆகிடும். ஸோ 3 ஆன்சர் 3. அதனால தான் இங்கே 3 எழுதியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் எழுதுறீங்கன்னா ப்ளஸ் நெக்ஸ்ட் டிஜிட் எடுத்துக்கோங்க 3. இங்கே டிவைட் பை, ஹோல் டிவைட் பை போட்டாதீங்க. இங்கே மட்டும் டிவைட் பை, இங்கே என்ன நம்பர் இருக்கோ இதை டபுள் பண்ணுங்கள். விச் மீன்ஸ் 3 plus 3. 3 plus 3 6. ஸோ இந்த 6 எப்படி வந்ததுன்னா இங்கே இருக்க நம்பரை டபுள் பண்ணால் தான் வருது. இந்த ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிடக்கூடாது. பிகாஸ் இங்கே 4 வந்துச்சுன்னா நீங்கள் இங்கே 7 நீங்கள் போட்டுறக்கூடாது. இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை தான் டபுள் பண்ணியிருக்கோம். இந்த நம்பரை நம்ம பார்க்கல. ஸோ 3 plus 3 is 6. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த நம்பருக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் இதுக்கு மட்டும் நம்ம ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ 3 square is 9. ஸோ ரூட் ஆஃப் 9 is 3. ப்ளஸ் இந்த 3 as it is நம்ம எழுதியிருக்கோம். இதுக்கு ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ண வேண்டாம். இந்த 3 as it is எழுதியிருக்கோம். ஸோ இந்த நம்பருக்கு டபுள் பண்ணியிருக்கோம். 3 plus 3 is 6. 3 plus இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1 3 is 3. 2 3s are 6. ஸோ 1/2. ஸோ 1/2 இதோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் 0.5. ஸோ 3 plus 0.5 which is 3.5. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ரூட் ஆஃப் 12க்கு என்ன ஆன்சர் வருதுன்னு 3.5. ஸோ எனி நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் ஒரு நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பருக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ 3.5 அப்ராக்சிமேட் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்.
ஸோ நியரஸ்ட் அந்த ஸ்கொயர்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு ஐதர் ப்ளஸ் பண்ணலாம் ஆர் எல்ஸ் நீங்கள் மைனஸ் பண்ணலாம். ஸோ அதர் மெத்தட் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மெத்தட் வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஸோ 16 மைனஸ் ஃபார்மேட்டில் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ 12 நம்ம எப்படி எழுதலாம்னு சொன்னோம், 16 மைனஸ் 4. இந்த 16ன்றது நம்ம நியரஸ்ட் இந்த 12 பக்கத்தில் என்ன ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்கோ அதுதான் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறேன், இந்த நம்பருக்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் ரூட் பண்ணிங்கன்னா ரூட் ஆஃப் 16 எப்படி எழுதுவீங்க, 4 ஸ்கொயர், 4 into 4 is 16. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 4. ஸோ ரூட் ஆஃப் 16 4. ஸோ ரூட் ஆஃப் 16 4. ஸோ இதுக்கு முன்னாடி மெத்தடில் ப்ளஸ் இருந்தது, அதனால் அங்கே ப்ளஸ் போட்டோம். பட் இங்கே என்ன சைன் இருக்குன்னு பாருங்கள், மைனஸ். ஸோ மைனஸ், இங்கே என்ன நம்பர் இருக்குது ஆஸ் இட் இஸ் எழுதுங்க, 4 டிவைட் பை. ஸோ இந்த நம்பரை டபுள் பண்ணணும் நம்ம சொல்லியிருந்தோம், 4 + 4 is 8. ஸோ which is equal to 4 minus, இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம் நீங்கள், இந்த மட்டும் 1 4 is 4, 2 4s are 8. ஸோ 4 minus 1/2. ஸோ 1/2 ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியும், 4 minus 1/2 வந்து 0.5. ஸோ இங்கே என்ன சைன் இருக்குது பாருங்கள், நெகட்டிவ் சைன் இருக்குது, ப்ளஸ் பண்ணிடாதீங்க. 4 minus 0.5 is 3.5. ஸோ இதுக்கு முன்னாடி மெத்தட் ப்ளஸ் பண்ணோம் பாருங்கள், 9 + 3, அந்த மெத்தடுக்கு ஆன்சர் என்ன வந்தது, 3.5 தான் அப்ராக்சிமேட் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ 16 மைனஸ் ஃபார்மேட்டுக்கும் பாருங்கள், ஆன்சர் வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து 3.5. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பருக்கு வந்து ஸ்கொயர் ரூட் நீங்கள் எடுக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ரூட் ஆஃப் 26. இதோட நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஸோ 5 ஸ்கொயர், 5 into 5 is 25. ஸோ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்கொயர் நம்பர் நீங்கள் எடுத்திங்கன்னா 6 ஸ்கொயர், 6 ஸ்கொயர் is 36. ஸோ ஐதர் 36 மைனஸ் ஃபார்மேட்லேயும் நீங்கள் எழுதலாம், ஆர் எல்ஸ் 25 ப்ளஸ் ஃபார்மேட்லேயே எழுதிக்கலாம். நம்ம ப்ளஸ் ஃபார்மேட்டில் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ரூட் ஆஃப் 26 கேன் பி ரிட்டன் அஸ் இந்த நம்பர் 25 + 1. ஸோ நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கு தான் நம்ம வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணுறோம். நம்ம வந்து இந்த 25 எடுத்தோம் +1. ஸோ 25 + 1 is 26. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம், இந்த ஃபர்ஸ்ட் நம்பருக்கு மட்டும் நீங்கள் ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணுங்கள். 5 ஸ்கொயர் is 25. ஸோ ரூட் ஆஃப் 25 is 5 ப்ளஸ் இங்கே என்ன நம்பர் இருக்கோ ஆஸ் இட் இஸ் எழுத சொன்னோம் 1 டிவைட் பை இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை டபுள் பண்ணோம். ஸோ 5 + 5 is 10. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு இது வேணால் ஹார்டாக இருக்கலாம், இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ 1/10 இதோட வேல்யூ நமக்கு தெரியும், 5 + 0.1. ஸோ 5 + 0.1 is 5.1 approximately. ஸோ நியரஸ்ட் ஸ்கொயர்ஸ் வச்சு தான் ஐதர் ப்ளஸ் ஆர் எல்ஸ் மைனஸ். ஸோ இதை நீங்கள் வந்து மைனஸ் நம்பர் கூட நீங்கள் வச்சு 36 - 10 கூட வச்சு கால்குலேட் பண்ணி பாருங்கள். இந்த 5.1 வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரூட் ஆஃப் 525. ஸோ இந்த வீடியோவில் பிகினிங்லேயும் நம்ம சொன்னோம், ஸ்கொயர் நம்பர் ஸ்டில் 25 வரைக்கும் அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு தெரியும் 25 ஸ்கொயர் is 625. இதோட நியரஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும்னா ஸோ 25லேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். 1லேருந்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணிகிட்டே போனீங்கன்னா டைம் எடுக்கும். ஸோ 25 ஸ்கொயர் உங்களுக்கு ஈஸியாக தெரியும், இது வந்து 625. ஸோ ஐதர் இந்த இது வந்து நியரஸ்ட் நம்பர் எங்கே இருக்கும், 23, 24, 22 தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பருக்காக 25 ஸ்கொயர் வரைக்கும் டில் நம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 525க்கு வந்து நியரஸ்ட் நம்பர்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ 22 × 22 பார்த்தீங்கன்னா 484 வருது. ஆர் எல்ஸ் 23 × 23 பண்ணிங்கன்னா 529 வரும். ஸோ இந்த 525க்கு முன்னாடி ஆர் எல்ஸ் வந்து பின்னாடி இருக்க ஒரு நம்பர் எடுக்கணும். பின்னாடி இருக்க நம்பர் எடுத்திங்கன்னா இப்போ 529 - 4 பண்ணிங்கன்னா 525 வரும். இப்போ முன்னாடி இருக்க நம்பர் 484, இந்த ஸ்கொயர் நம்பர் எடுத்திங்கன்னா 484 + 41 பண்ணிங்கன்னா 525 வரும். ஸோ நம்ம ப்ளஸ் மாடலே எடுத்துக்கலாம். ஸோ 484 + 41. ஸோ 484 + 41 நீங்கள் பண்ணிங்கன்னா 525 வரும். ஸோ 525 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம்னா, நியரஸ்ட் நம்பர் பார்த்தோம். ஸோ 484, அடுத்த நியரஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 529. ஸோ 484னா ப்ளஸ் மாடலில் நீங்கள் போயிடலாம். ஸோ 525 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா 484 + 41. நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், இந்த நம்பருக்கு மட்டும் தான் ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ண போகிறோம். ரூட் ஆஃப் 484 வந்து 22, பிகாஸ் 22 ஸ்கொயர் தான் வந்து 484. ஸோ ரூட் ஆஃப் 484 22 ப்ளஸ் இந்த 41 ஆஸ் இட் இஸ் நம்ம எழுத சொன்னோம் 41 டிவைட் பை இந்த நம்பரை டபுள் பண்ணணும். 22 + 22 is 44, which is equal to 22 +
இந்த 41 டிவைட் பை 44 இதை நீங்கள் பண்ணிங்கன்னா இதோட அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து 0.932. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 22.9 approximately. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பருக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆர் எல்ஸ் லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ ரூட் ஆஃப்